ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிவாவலி விலாக்ஸ். மார்னிங் வியூ எவ்வளோ நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்கெல்லாம் மார்னிங் வியூ. அப்புறம் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சது விதமாக புதுசாக இன்றைக்கி ஆனால் இப்போது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லி அன்னன்னைக்குள்ள துணியை அன்னன்னைக்கே துவைக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ சண்டேவாக இருந்தாலும் காலையிலே குளிச்சுட்டு துவைக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா மொத்தமாக வந்து சேர்த்து வச்சு துவைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஒர்க் போயிட்டு வரனால ரொம்ப அது டிஃபிகல்ட்டாக வந்து அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் துவைச்சாலும் கூட துணி நிறைய இருக்கும்போது அது ரொம்ப டயர்டாக்கிடுது என்னையே. அதனால் இப்போ சீக்கிரமாகவே அன்னன்னைக்குள்ள துணியை அன்னன்னைக்கு காலையில் துவைச்சி போட்டுருவேன். அதனால் இன்றைக்கும் அப்படி பண்ணிவிட்டேன். அப்புறம் சரி அப்படியே வீடும் க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு நான் கையில் வச்சுருக்கேன்ல ஒரு ஸ்ப்ரே மாதிரி, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து வாட்டர் ஸ்ப்ரே தான். இந்த மாதிரி பண்ணி துடைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. இது வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வேணால் வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த நான் காலையில் சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம்ல. அதனால தான் வீடெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாத்திரம் ஒரு 2-3 கிடந்தது. அதனால் சிங்க்கையும் நல்லா சோப் போட்டு கழுவி விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வீடையும் நல்லா க்ளீன் பண்ணி பெருக்கி போட்டு காலையில் சாப்பாட்டுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கம்பங்கூழ் இருக்குல்ல, அதுதான். இந்த கம்பங்கூழுக்கு வந்து இந்த கம்பு வந்து நான் பண்ணல, எங்கள் பெரியம்மா தான் கொடுத்துருந்தாங்க. கம்பு அப்புறம் அந்த அப்பளம் மாங்காய் இது எல்லாமே எங்கள் பெரியம்மா கொடுத்தது தான். ஒன்லி தயிர் மட்டும்தான் என்னோடது. இன்றைக்கி சூப்பராக இருந்தது. ஆனால் காலையிலே அதுவும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது அப்படியே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து கட்டியாக இருந்துச்சு அப்படி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தேன், என்னடா ரொம்ப தயிர் ஊற்றிட்டும் போல் ரொம்ப இருக்கே அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் வந்து கரெக்டாக தான் வந்துருந்துச்சு. அப்புறம் தண்ணிலாம் மொத்தமாக ஊற்றி கடைசியாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வெயிலுக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி சாப்பாடு எடுக்கும்போது உடம்புல நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போதும் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து அப்படி இல்லை, நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி குளுன்னு குடிக்கும்போதே வயிறுலாம் ஒரு மாதிரி குளுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இனி இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். மாங்காய் தான் அல்டிமேட்டு. சூப்பராக இருந்துச்சு. இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டேன். அதுதான் கொஞ்சம் ரொம்ப தட்டுப்பட்டுச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மாங்காய் வந்து 4 பீஸ் மட்டும்தான் வெட்டினேன், ரொம்ப போடல. ஏன்னா மாங்காய் வந்து நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன். அதனால் வீட்டுக்காரங்க மட்டும் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். மாங்காய் லைட்டாக தான் புளிப்பு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மாங்காய் வந்து 4 பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு வத்தத்தூள் எல்லாம் போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் லைட்டாக தண்ணியும் அப்புறம் தேங்காய் எண்ணெயை மட்டும்தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணேன். எனக்கு இந்த தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது. என் வீட்டுக்காரங்க தான் என்ன தண்ணி ஊற்றுற, தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் அப்படின்னாங்க. சரி தாங்க அப்படி. ஆனால் அது ஊற்றுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சமாக அதை ஆட் பண்ணி அந்த 2 குலுக்கி அதை குலுக்கிட்டே அப்படியே கையை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நல்லா அந்த காரம் உப்பு அப்புறம் நம்ம அந்த தேங்காய் நல்லா ஊற்றிருக்கோம்ல, அது நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஆனால் தேங்காய் தான் உண்மைக்குமே அந்த டேஸ்ட்டு கொடுத்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி தான் தோணுது. ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கூழ் வந்து ரெடி பண்ணல, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மொத்தமாக இதை வந்து வீடியோ எடுக்கும்போதே ஆஹா அன்றைக்கி ஒரு அருமையான சாப்பாடு இருக்குது போலையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. உண்மைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நான் இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கல. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊரில் நான் இது குடிக்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க கடை வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் டைம்னாலே அங்கே போய் தான் குடிக்கிறது. இன்றைக்கி இங்கே குடிக்கணுன்னே சூப்பராக இருந்துச்சு. அதுமாதிரி அப்பளம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே எங்கள் பெரியம்மாவோடது தான், தயிர் மட்டும்தான் என்னோடது. அப்புறம் வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட தான் இந்த மாங்காயெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க சும்மா மாங்காவை பொறுக்கி தின்னுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட 2 மாங்காவை மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. மாங்காய் வச்சு சாப்பிடும்போது தான் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. உண்மைக்குமே வெரி நைஸ்னே சொல்லலாம். அப்புறம் பக்கத்தில் போய் ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியது இருந்து அதையும் வாங்கிட்டு இன்னையோட விளாக் வந்து முடியுது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.